ரஷ்யாக்குள்ள நாங்க 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் போலவே இருக்கக்கூடிய ட்ரோன்களை ஏவி விட்டோம். ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மொத்தம் 117 ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டு தான் சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா 3 ஏர்பேஸ் அடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது போல கிளைம் பண்ணாங்க. இல்லைங்க மொத்தம் 4 ஏர்பேஸ் நாங்க அடிச்சிட்டோம். அதுவும் நாசாவோட இமேஜரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிம்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல ரெட் கலர் டாட் எந்த அளவுக்கு ரெட் கலரில் இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கான வெடி விபத்து வீரியமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது யார் வேணாலும் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதுவும் ரஷ்யாவோட செவல்ஸ்கி ஏர்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெடி விபத்துங்க. அதுலேயே அந்த சேட்டலைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்குதுங்க, ரெக்கார்ட் ஆகிருக்குது. நல்ல வெடி விபத்து அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் சைடில் லோடாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் ரஷ்யா தரப்புலேருந்து இருக்குன்னு பார்த்தா உக்ரைன் தரப்புலேருந்து இருக்கு. ரஷ்யா வந்து இதுக்கு மேலே எல்லாத்தையும் சேதாரப்படுத்திட்டோம்னா பூரா நம்ம வளைச்சு போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே வேஸ்ட்டாக போயிடும். ஆனாலும் நம்மளோட குறிக்கோள் என்ன, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி பக்ரோஸ்க்கு மட்டும் நோக்கி போங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது போல கவனம் செலுத்துறாங்களோ என்னமோ. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீ காலையில் பதிவே பெருமளவில் முன்னேறிக்கிறாங்க. தினம் ஒரு 3 செட்டில்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்க்கு பதிலே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ மிக்ரோவேட் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல வீரர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு திடீர்னு. என்ன ஆச்சு அப்படிங்கிறது போல நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது இது உளவு தகவல் தான், போலியான உளவு தகவல். குருடா இன்டெலிஜென்ஸ் விங்க கிட்ட இருந்து வரக்கூடிய உளவு தகவல் தான். இது போலியான செய்தி தான், யாரும் நம்பிட வேண்டாம். அவங்களோட விழிப்புணர்வுக்காக இது போல ரூமர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குது. யாராவது சொன்னாங்கன்னா இது போலி செய்திங்க அப்படிங்கிறது போல நீங்க சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ உங்களோட விழிப்புணர்வுக்காக மொத்தம் 3 லட்சம் வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி தட்டி தேத்தி ரஷ்ய தரப்புல இருந்து ஈரானுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஈரான் மட்டும் கிடையாது, ஈரான், சிரியா, ஈராக் இந்த பகுதியில் வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறதுனால இப்போதைக்கு ரிசோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரீடிப்ளாய் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிறது போல கேள்விகள் இருந்திருக்கு. கவலைப்படாத நண்பா, நான் இருக்கேன், எவ்வளோ பேர் வேணும் இப்போ அனுப்புறேன் அப்படிங்கிறது போல பெலருஸ் தரப்புல வண்டியாக ஏறி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெலருஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்தானு உள்ளே வரக்கூடாது உக்ரைனுக்குள்ள, அங்கிருந்து ரஷ்யாக்குள்ள வந்து ரஷ்யாவிலிருந்து உக்ரைனுக்கு சண்டை பிடிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால அவங்க வந்து கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனுக்காக வந்துக்கிறாங்க பெலருஸ் தரப்பு இருந்து. ஸோ இந்த பக்கத்தில் டிப்ளாய் பண்ண போறாங்க. பெலருஷியன் வீரர்கள் இதுக்கு மேல ரஷ்ய தரப்புல டேக் ஓவர் பண்ணிடுவாங்க இந்த கர்ஸ்க் பகுதியில் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்யாவோட இந்த பொக்ராஸ்க்கு நோக்கி போகக்கூடிய அந்த அஃபென்சிவ்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது கூடவே இந்த குஸ்டான்டிவ்கா இந்த பகுதியில் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. பெருமளவில் ரஷ்ய தரப்புல முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த ISW இருக்கிறாங்க இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் வார், அதாவது இந்த போர்கள்லாம் இருக்கு இல்லையா அதை பத்தி படிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூட். இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைன் கிளைம் பண்றாங்க இல்லையா அது முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருக்கு எங்கேயும். அதாவது இது ப்ரோ வெஸ்டர்ன் சோர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையாமா, ப்ரோ ரஷ்யன்ஸ் எல்லாம் எப்படி அதை ஒத்துக்குவாங்க. பட் ஆனால் அவங்க அப்படிதான் வரைஞ்சு காட்டாங்க. சரி வச்சுக்கோ, உங்க கையிலேயே வச்சுக்க, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேயே வரைஞ்சுதான் காட்டாங்க. நம்ம கூட கிரேவேனே வேணாம், உக்ரைனோட வீரங்க பார்த்தா அந்த பகுதி எல்லாம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது போல் நம்மளும் வரைஞ்சு காமிச்சிருக்கோம். பட் சொல்றாங்க மொத்தம் 70 செட்டில்மெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து இப்போ 1100 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேலும் முன்னேறி இருக்கிறதா சிரிஸ்கி அவர் சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ உக்ரைனோட வீரர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அப்படின்னா, சிரிஸ்கி அவர்கள் வந்து இந்த அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு கமாண்ட் கொடுக்கலையாமா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து வற்புறுத்தி சிரிஸ்கி அவர்கள் இது போல ஒரு முடிவுகள் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு வதந்திகள் பரவிட்டு இருக்கு. எதுக்காக இப்படி பரவுது அப்படிங்கிறது போல தெரியல. மேபி ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்துல முழுவறுப்பையும் தூக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் தாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கமாண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறது போல அவர் மேல தூக்கி போட்டுடலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது போல விஷயங்கள்லாம் அங்கே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நம்ம முன்னாடியே சொன்னோம் ரஷ்யாக்காக வெயிட்டிங் சொல்லிட்டு இந்த பொக்ராஸ்க் பிடிக்கிறதுக்காக. மேபி முடிச்சுட்டா முடிஞ்சிருமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லையோ. பட் ஆனால் ரஷ்யா ட்ரூப்ஸ் அங்கே போயிருக்காங்கன்னா ட்ரைனிங்லாம் எடுக்கணும், அவங்களோட இணைஞ்சு சில ட்ரில்ஸ்லாம் செஞ்சு பார்க்குறாங்க இல்லையா. மேபி ஒரு கோஆர்டினேஷன் கோஆப்ரேஷனில் வரதுக்காக கூட இந்த ட்ரில்ஸ்லாம் செஞ்சு பார்க்கலாம் ஈரான் தரப்புந்து. எது எப்படியோ இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வெயிட் பண்ணுறதுக்கான இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க, இது போல் நாளைக்கு நடக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர் டீல் நடக்குமா நடக்காதா, இந்த காசாக்கு ஏன்னா அமெரிக்க தரப்பு சொல்லிட்டாங்க இல்லையா நாளைக்கு சொல்லிடக்கூடாது இல்லையா, எங்க பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்களே ஈரான் அப்படிங்கிறதுல சொல்லிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால கடைசி சான்ஸ் அமெரிக்காக 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்காவும் நம்புறாங்களாம்மா ஹமாஸ் தரப்பு வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதால அவங்க தரப்புலையும் நம்புறதா சொல்லிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா
இன்னொரு பக்கமும் அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. சுவிட்சர்லாந்துல வச்சு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூடான்ல நடக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்தரலாமா அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ராணுவ தரப்புல இருந்து சூடானோட ராணுவ ஜெனரல் இருக்கிறாங்க இல்லையா, எதுவும் ஏதுவான ரிசல்ட் அவருக்கு இல்ல போல தெரியுது. அதனால நான் முடியாது என்னால வர முடியாது அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல பார்ட்டிசிபேஷன் இல்லையாமா. பட் ஆனா சுவிட்சர்லாந்துல எப்போ இருக்கிறதானே சண்டை பிடிச்சிக்கிற 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அமைதி பேச்சுவார்த்தை பண்ணாம ஒரு சாராரை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு அமைதி பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க இல்லையா, அது போல பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னங்கிறது தெரியல. மேபி இந்த சூடானோட ஆர்மி சீஃப் இருக்கிறா இல்லையா, சமீபத்துல தான் ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்ட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ், அசாசினேஷன்னா ட்ரோன் போய் தாக்கி இருக்குது, ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழைச்சிக்கிறாரு. மேபி அங்க வந்து ஏதோ முடிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல அவர் போகல அப்படிங்கிறது போல வதந்திகள்லாம் கிளம்பிட்டு இருக்கு. ஏகப்பட்ட வதந்திகள்ங்க. இது போல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. 2வது இந்த மிடில் ஈஸ்ட்ல சூடான்ல சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு அமைதி பேச்சுக்காரத்தைக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. 2வது இஸ்ரேல் காசாக்கு பிரச்சனை பெருசாகுமா, ஈரான் ஸ்ட்ரைக் ஆகுமான்னு அங்க ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க லிபியால. இந்த லிபியால இருக்கிறவங்கலாம் அந்த உள்ள இருக்கிறாங்க இல்லையா, இந்த லிபியா, மாலி, அல்ஜீரியா, புர்கினா ஃபாசோ, நிஜர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்குலாம் அங்க இருக்கிறவங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா அங்க ஏகப்பட்ட செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால லிபியாலேயே ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேக்னார் படைகளாக இருக்கட்டும், மற்றவங்கள லிபியாவோட ராணுவமாக இருக்கட்டும் எல்லாம் திரட்டிட்டாங்க. அங்கே கூடி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் இந்த லிபியா பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ஷஹேல் ரீஜனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்க்களமா இருக்கு. இதுல இருக்கும்போது சூழ்நிலை எப்படி இருக்கும்போது இந்த அல் கொய்தா அப்படிங்கிறது போல இருக்கிறாங்க இல்லையா, கொய்தாங்கிறவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஆர்எஸ் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. யாருங்க அந்த எம்எல்ஆர்எஸ் தான் அவங்களுக்கு தரது? அந்த கம்பெனியை பார்த்து அந்த கம்பெனியை பிடிச்சி உள்ள போட மாட்டீங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு பல அனலிஸ்ட் தரப்புல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு போயிட்டு தாங்க இருக்கும், வேணுங்கெல்லாம் கிடைக்கும். பேருக்கு தான் அவங்க வந்து தீவிரவாதிகள்னு எல்லா நாடுகளும் சொல்லிக்குவாங்க. பட் ஆனால் பல நாடுகளோட அதுவும் உலகத்துல ஒரு சைடுல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு ஆயுத சப்ளை யார் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பரவலாக இருக்கு. எப்படிதான் எம்எல்ஆர்எஸ் கிடைச்சதோ தெரியல. பட் ஆனால் இது போல விஷயங்கள் அந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.